இந்த till birth வரைக்கும் என்ன பண்ணலாம், birth முடிஞ்சது It's going to be a boy. எனக்கு அம்மா அப்பா பார்க்கணும்னு இருந்துச்சு. நான் அங்கே போய் ஹலோ சன்ஷைன், நம்ம இன்னைக்கு வீடியோவில் மெட்டர்னிட்டி இன் யூகே ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கம்ப்ளீட் கைடே கொடுக்குறேன். இங்கே யூகேல மெட்டர்னிட்டி ஸ்டார்ட் ஆன ஃப்ரம் ப்ரெக்னன்சிலேருந்து டில் பர்த் வரைக்கும் என்ன பண்ணலாம், பர்த் முடிஞ்சதுக்கப்புறமும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இங்கே யூகே வந்த புதுசுலலாம் எனக்கு இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நான் போயிட்டு NHS ஆப்பில் தான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன், டீட்டெயில்ஸ் எல்லாம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் மிட்வைஃப் தான் கேட்பேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட குழந்தைங்க 2 பேருமே யூகே பார்ன் தான். ஒருத்திக்கு 7 years ஓல்ட் ஆகுது, பெரியவளுக்கு. அவள் கோவிட்க்கு முன்னாடி பிறந்தா. என் பையன் இப்போ 1 year ஓல்ட் ஆகுறான். அவன் கோவிட்க்கு அப்புறம் பிறந்தான். 2 டைப்புமே எனக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இங்கே யூகே ஹாஸ்பிட்டலில். கோவிட்க்கு முன்னாடிலாம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கூடவே இருக்கலாம், நம்ம நைட் ஸ்டே பண்ணலாம். ஆனால் கோவிட்க்கு அப்புறம் இப்போ டோட்டலாக சேஞ்ச். எனக்கு இப்போ C-section டெலிவரி தான் 2 பேருமே. ஸோ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் 3 days கண்டிப்பாக இருந்தாகணும். ஃபஸ்ட்டு ரியாக்கெலாம் நான் 5 to 6 days இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். ராயனுக்கு கொஞ்சம் 3 daysல ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணணுன்னா எங்களுக்கு தெரியும். பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா 4 to 6 weeks எப்படியும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க வீட்டிலே கிட் வச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உடனே பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா கிட்டில் நீங்கள் உடனே ஜிபி போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஜிபி கன்சல்ட் பண்ணணும்னா வீட்டிலேருந்தே நீங்கள் எப்படியும் மெசேஜ் பண்ணுவீங்க ஆப் மூலியமாக தான். அவங்க வந்துட்டு உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. அவங்க வந்துட்டு இப்போ டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, மிட்வைஃப் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா யூகேல இங்கே மிட்வைஃப் தான் நம்மளுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே மிட்வைஃப் தான் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மிட்வைஃபை நீங்கள் 6 to 8 weeksல போய் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பார்ப்பீங்க. அங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா அவங்க இன்னொரு டைம் செக் பண்ணுவாங்க உங்கள் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட். அதுக்கப்புறம் காமனாக உங்களுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட பேசுவாங்க. அதுக்கு ஒரு 20 to 30 minutes அவங்ககிட்ட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 6 to 8 weeks செக்கப்பில் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது ஏதாவது சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பேசுவீங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு 12 weeksல ஒரு ஸ்கேன் அப்பாயின்மெண்ட் மிட்வைஃப் தான் புக் பண்ணுவாங்க. அவங்க புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுக்கே லெட்டர் வரும். 12 weeksல நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் உங்களோட பேபியோட ஹார்ட் பீட்டை நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த 12 weeks ஸ்கேன் வந்துட்டு 11 to 14 weeksக்குள்ளார உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் எப்போ வேணாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த டேட். அந்த டேட்டில் நீங்கள் போய் ஸ்கேனுக்கு போகலாம், உங்கள் பார்ட்னர் கூட்டிகிட்டு போகலாம். பட் கிட்ஸ் அலௌட் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பெரிய குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் அலௌட் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. அங்கே போனீங்கன்னா எப்படியும் ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி பாட்டில்ஸில் வாட்டர்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க, அங்கேயே இருக்கும். இதனால் நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர்டாக போயிடுங்க. அந்த 12 weeks ஸ்கேன்லேயே உங்களுக்கு ஓரளவு எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த டேட் கொடுத்துருவாங்க. ஏதாவது நம்ம குழந்தை எப்போ பிறக்க போகுது அப்படின்ற டேட் அன்றைக்கி 12 weeks அப்பாயின்மெண்ட் அப்போ ஸ்கேன் அப்போ கொடுத்துருவாங்க. அந்த 12 weeks அப்பாயின்மெண்ட் அப்போயே உங்களுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், உங்களோட ஹைட், வெயிட் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அதே போல் பேபியோட மெஷர்மெண்ட்டையும் மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. அதோட 12 weeks அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 20 weeks அப்பாயின்மெண்ட் தான். 12 weeks அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் எந்த ஸ்கேனும் இருக்காது. பட் உங்களுக்கு மிட்வைஃபை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுவீங்க. இஃப் யூ ஆர் நார்மல், அதாவது எந்த ப்ரெக்னன்சியில் எந்த சிக்கலோ இல்லை அப்படின்னா நீங்கள் நடுவில் ஒரு டைம் மட்டும் மிட்வைஃபை போய் கன்சல்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக 20 weeks ஸ்கேன் தான். 20 weeks ஸ்கேன் அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா சேம் இதே ப்ராசஸ் தான். அவங்களோட ஹைட், வெயிட் எல்லாம் செக் பண்ணுவாங்க, பிளட் ப்ரெஷர், யூரின் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை ஹார்ட் பீட்டும் செக் பண்ணுவாங்க. குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் அதனால் குழந்தையோட ஜெண்டர் என்னன்னு இங்கே யூகேல சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி. Auntie Gunnar, I think it's a girl. You see, and I think it's going to be a boy. I also think it's going to be a boy. And I think it's going to be a boy. பலூனை பாப் பண்ணோடனே ப்ளூ கலர் பேப்பர் வந்தால் பாய், பிங்க் கலர் பேப்பர் வந்தால் கேர்ள். எங்களுக்கு பாருங்கள் ப்ளூ கலர். ரியா ஸோ ஹாப்பி. ரியாவுக்கு வந்து கேர்ள் பேபி தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் கொஞ்சம் சேடாகவே ஆயிட்டா.
உங்களுக்கு இது 20 வீக்ஸ் ஸ்கேன் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் அடுத்த நாளே வச்சோம் இந்த பார்ட்டி. ஃபஸ்ட்டு ரியாக்கு வந்து பார்க்க முடியல ஜெண்டர். ஏன்னா நான் 20 வீக்ஸ் அப்போது அங்கே நான் இந்தியா போயிட்டேன். ஸோ நான் போயிட்டு எனக்கு அம்மா அப்பா பார்க்கணுன்னு இருந்துச்சு. நான் அங்கே போயிட்டு நான் இங்கே வரும்போது 24 வீக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ வரும்போது ரியா கொஞ்சம் பெருசாகிட்டா. அதனால நான் அந்த 20 வீக்ஸ் ஸ்கேனே 24 வீக்ஸில் தான் பண்ணேன். அதனால ரியா பெருசானதுனால என்னால் ஜெண்டர் பார்க்க முடியல. பட் ராயனுக்கு அப்படிலாம் இல்லை. ராயன் நான் இங்கே தான் இருந்தேன் ஃபுல் ப்ரெக்னென்சியும். ஸோ நான் இங்கே அவனுக்கு பார்க்க முடிஞ்சது 20 வீக்ஸ்லேயே அவன் பையன் சொல்லிட்டாங்க. அவங்க இருந்தாலும் கேட்பாங்க உங்களை, என்ன உங்களுக்கு ஜெண்டர் வேணுமா தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் எஸ் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க, நோ சொன்னீங்கன்னா வேண்டான்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. இங்கே அவங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப கம்பல்சரி எல்லாமும் கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு 20 வீக் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் எந்த ஒரு ஸ்கேனும் பண்ண மாட்டாங்க. இஃப் யூஆர் நார்மல், லைக் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்க, பேபி எல்லாமே ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த 2 ஸ்கேனோட முடிஞ்சிடும். ஆனால் நடுவில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு ப்ரெக்னென்சியில், அப்படி ஏதாவது மிட்வைஃப்க்கு ஏதாவது டவுட் இருந்தது, அதை உங்களுக்கு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ராயனுக்கு வந்துச்சு. அதனால எனக்கு நிறைய ஸ்கேன்ஸ் இருந்துச்சு. 20 வீக்ஸ்க்கு அப்புறம் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நான் செக்கப் போவேன். எனக்கு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்ததுனால நான் வந்து மெட்ஃபார்மின் அப்படின்ற ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அது வந்துட்டு 26 வீக்ஸில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் ஒரு செக்கப் போவீங்க. அந்த செக்கப்பில் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதான் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நிறையா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெட்ஃபார்மின் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்ம சுகர் ரொம்ப கண்ட்ரோலாக சாப்பிட்ணும். நான் எல்லாம் ரைஸே சாப்பிடல, ஃபுல்லாக சாலட் தான் சாப்பிட்டேன். சுகர் எதுவுமே அப்பயுமே குறைவே இல்லை, ரொம்ப ஏறிட்டே தான் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் போக போக சுகர் அதிகமாகிட்டே போனதுனால இன்சுலினே டெய்லியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் 4 டைம்ஸ் நான் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணுவேன். காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு டைம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டைம், அப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், அப்புறம் நைட் ஒரு டைம். அந்த மாதிரி நிறைய டைம் நீங்கள் செக் பண்ணணும். சுகரை செக் பண்ணி உங்களுக்கு ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க. அது வந்துட்டு நம்மளோட சுகர் லெவல் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டாக்டருக்கு போயிடும். நம்மளோட ரிசல்ட் எல்லாம் டெய்லியும் நீங்கள் செக் பண்ணுற ரிசல்ட். ரொம்ப ஏதாவது அதிகமாச்சுன்னா அவங்களே ஃபோன் பண்ணி, அம்மா வாமா உனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு சுகர் லெவலு, நீ வந்துட்டு இன்சுலின் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் இன்சுலின் டெய்லியும் எடுத்துக்கிட்டேன். நான் டெய்லியும் நல்லா தொடையிலே நல்லா சர்க்கரை குத்துவாங்க, நம்மளே தான் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்புறம் போட்டு தான் நான் அன்டில் 28 வீக்ஸ் ப்ரெக்னென்ட்லேருந்து நான் 40 வீக்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நான் எடுத்துக்கிட்டேன். இன்சுலின் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 வீக்ஸ் வந்துட்டு மெட்ஃபார்மின் எடுத்து பார்த்தோம். அப்புறம் கண்ட்ரோல் ஆகலை சுகர். அதுக்கப்புறம் நான் இன்சுலின் எடுத்துகிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்சுலின் எடுத்துக்கிட்டேன். எப்படி தான் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங் தான். இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாலும் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எப்படி வருதுன்னு டாக்டர்ஸ்க்கே ரொம்ப மிராக்கலாக தான் இருக்குது. அது இன்னும் யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கும் இருந்தது, நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். ஸோ அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. அது ரொம்ப நார்மல்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ரொம்ப நார்மலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால், ஓ அவ்வளோதானே, இதெல்லாம் நார்மல் தான், நாங்களாம் ஆனால் எல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் விட மாட்டாங்க. ரொம்பவே உங்களை நல்லாவே கேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தேன். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் அதெல்லாம் வர்றது வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பவுமே ஆக்டிவாக இருங்க, நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. நிறைய ஸ்கேன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. 20 வீக்ஸ்க்கு அப்புறம் 26 வீக்ஸ், 28 வீக்ஸ், அப்புறம் 30 வீக்ஸ், அது மாதிரி எவ்ரி 4 வீக்ஸ் ஒன்ஸும் ஸ்கேன் வரும். எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நான் மிட்வைஃப் அப்பாயின்மெண்ட் போனேன். ஏன்னா எனக்கு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்ததுனால. அதான் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு ரியாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நான் அவளுக்கு ஸ்கேன் கூட ஃபுல்லாக போகல, 2 ஸ்கேன் தான். அந்த 2 ஸ்கேன்லேயும் ஒரு ஸ்கேனை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கேன் தான் எடுத்தேன், அந்த 12 வீக் ஸ்கேனு. அதுக்கப்புறம் 24 வீக் ஸ்கேன் நான் சொன்னேன் இல்லையா, அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆகணும் டாக்டர் சொன்னதுனால நான் 24 வீக் ஸ்கேன் எடுத்தேங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபினால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 செக்கப் இருக்கும் மிட்வைஃப் கிட்ட. செகண்ட் பேபினா உங்களுக்கு 2-3 செக்கப் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா, உங்கள் பேபி நீங்களாம் ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா. சரி, இப்போது 28 வீக்ஸ் செக்கப் பற்றி சொல்லலாம். 28 வீக்ஸில் வந்துட்டு உங்களோட பர்த் பிளான் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஓகே நீங்கள் என்ன மாதிரி பர்த்திங் பிளான் பண்ணிக்கிறீங்க. அதாவது வீட்டிலேயே இங்கே குழந்தை பெற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அவங்களாம் சொல்லும்போது எனக்கு நீங்கள் எவ்வளோ நல்லா, அவங்க வந்து பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட் தான். அவங்க சொல்லுவாங்க அவங்க வீட்டிலேயே லிவிங் ரூமில்
ஒரு பூல் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த பர்த்திங் பூல்னு சொல்லுவாங்க. அந்த பூலில் தான் அவங்க ஹஸ்பண்ட் அப்புறமேட்டு 2 மிட்வைஃப் இருந்தாங்களாம். 2 மிட்வைஃப். கோவிட் டைம் இது நான் சொல்கிறது. அவங்க அங்கேயே டெலிவரி பண்ணாங்க அப்படி சொன்னாங்க. நைட்டாக அவங்க 3rd பேபிக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேபி ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களுக்கு பிறந்துச்சு சொன்னாங்க. நார்மல் டெலிவரி தான். அவங்க ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க. நம்மளுக்கெல்லாம் தான் ரொம்ப ப்ரெக்னெண்ட்டா எது பண்ணாத, கீழே கும்மியாத, அதை பண்ணாத, இது பண்ணாத நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. ஹெல்த்தியாக தான் குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ அதனால் எனக்கெல்லாம் நிறைய விஷயம் இங்கே வந்து தான் நிறைய தைரியம் வந்தது. எல்லாமே இங்கே நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நானே கற்றுக்கிட்டேன். ஓகே, 28 வீக்ஸில் நீங்கள் உங்கள் பார்ட்னரும் நீங்கள் சேர்ந்து டிசைட் பண்ணலாம். நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்றுக்கிறீங்களா, இல்லை வீட்லையா, இல்லை ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரி டெலிவரி நீங்கள் பண்ணலாம். சி செக்ஷனா, இல்லை நார்மல் பர்த்தா, இல்லைனா நீங்கள் நார்மல் பர்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பூலில் பர்த் எடுக்கிறீங்களா, நார்மலாக பெட்லையா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களோட இஷ்டம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். 8 வீக்ஸ் முடிச்சு செக்அப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 31, 34, 36ன்னு நிறையா அப்பாயின்மெண்ட்ஸ், மிட்வைஃப் அப்பாயின்மெண்ட்ஸ். நார்மலாக உங்கள் பேபியோட டெவலப்மெண்ட் செக் பண்ணுவாங்க, ஹார்ட் பீட், அதுக்கப்புறம் அவங்க பேபியோட க்ரோத்தை மெஷர் பண்ணுவாங்க, உங்களோட ஹெல்த்தையும் செக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது எல்லா செக்கிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் 36 வீக் அது வந்துட்டு கொஞ்சம் 36 வீக் கொஞ்சம் செக்அப் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செக்அப் சொல்லலாம். அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களோட டெலிவரி டேட் கன்ஃபார்மாக நீங்கள் இந்த டைமில் டெலிவரி பண்ணலாம், இந்த டேட்க்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிடுங்க, இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க 36 வீக்கில். அப்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 32 வீக்ஸ்லேயே ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். நீங்கள் அந்த கடைசி டைமில் ஓகே இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்க வேண்டாம். ஹாஸ்பிட்டல் பேக் என்னெல்லாம் பேக் பண்ணலாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய வளகாப்பு வீடியோ. இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்காக பண்ணாங்க. வழக்கம் போல் இது என்னுடைய 7 monthஸில் தான் நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூடவே இருந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து, அப்புறம் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க, நிறைய மசாஜ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா ஹாப்பியாக என்னெல்லாம் ஒரு ப்ரெக்னென்ட்டான பொண்ணுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அவங்க பண்ணாங்க. ஐம் ஸோ லக்கி டு ஹேவ் தெம். இதை பற்றின இன்னும் வீடியோ நான் உங்களுக்கு நிறைய போடுறேன். அடுத்து கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அடுத்த வீடியோவில் யூகே ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கும், அங்கே குழந்தை பிறந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காம அடுத்த வீடியோவும் பாருங்கள். பை ஃபார் நவ். Ha ha ha!